உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் சார். நம்ம இந்த லாபம் வந்து எப்படி ஆன்லைனில் கோல்டில் வந்து குறைஞ்சும் வந்து எப்படி லாபம்ன்றதை நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைந்திருக்காங்க, அவன்கிட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ராஜபிரசாத் சென்னையிலிருந்து. வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். சார், எனக்கு ஒரு கேள்வி, 2 கேள்வி இருக்கு. ஒன்று, இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி மேலே ஏதாவது ஷேர்ஸ் வாங்கினா அந்த கம்பெனி வந்து ரொம்ப நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நான் எங்கேயும் நோட் பண்ணுறது. இன்னொரு கேள்வி, இப்போ நான் கம்பெனி போட்ட ஷேர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சுன்னா இன்கேஸ் நான் அந்த பணத்தை நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கணுமா, இல்லை அந்த ஷேர்ஸ் எல்லாம் போனால் போதுன்னு வித்துடணுமா? 2 முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. ஷேரில் வந்து ஒரு கம்பெனி மேலே ஷேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கம்பெனி வந்து நான் எங்கே நோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, பட் அந்த கம்பெனி பற்றி நான் எங்கே தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து ஷேர் குறைஞ்சிச்சுன்னா நான் வெயிட் பண்ணி தான் அதை விற்கணுமா, இல்லை போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி வித்துட்டு போயிடலாமான்னு கேட்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்குற ஷேர் கம்பெனி வந்து விலை குறையுது, விலை குறையும் கூடும் ஒரு கம்பெனி. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். அதில் தான் நம்ம போய் மார்க்கெட்டில் ஏறி இறங்குறதை வச்சு தான் லாபம் எடுக்கிறோம். உங்கள் கம்பெனி எவ்வளோ தூரம் இறங்குதுன்னு பார்க்கணும். அதாவது சில செக்டரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, சில கம்பெனி இறங்கிடும். உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கின உடனே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், இவ்வளோ நஷ்டம் வந்தால் நான் வெளியே வந்துடணும். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபா நஷ்டம் வந்தால் நான் வெளியே வந்துடுவேன், ஒரு 2000 நஷ்டம் வந்தால் வெளியே வந்துடுவேன். ஒருத்தருக்கு அந்த ஆட்டிடியூட் மாறும். அந்த உங்களுடைய லெவல் எதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல யாருக்கு பேச்சும் கேட்காம வெளியே வர்றது நல்லது. ஆனால் எப்பொழுதுமே மார்க்கெட் வந்து ஏறி இறங்குமாக இருக்கும். ஏறும்போது லாபம் எடுக்கிறது வெயிட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் ஒரு பணம் உங்களுக்கு குறிப்பிட்ட லெவலை தாண்டும் போது நீங்கள் வெளியே வர்றது தான் எப்போதுமே நல்லது. அது சார், நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் இடைவேளைக்கு முன்னாடி கூட, இந்த விலை குறைஞ்சாலும் எப்படி லாபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இடும். அதை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி குறைந்தா எப்படி லாபம்? அது கண்டிப்பாக இது வந்து யாருக்குமே புரியாது. ஏன்னா நம்ம வந்து 2 வகையான மார்க்கெட் இருக்குது. அதாவது வாங்கி விற்று லாபம் எடுக்கிறது, விற்று வாங்கி லாபம் எடுக்கிறது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ண நினைக்கிறோம்னா, வாங்கி விற்கிறது நம்மளுக்கு புரியும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கடையில் போய் நம்ம ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், நான் வெளியே இருந்து ஒரு சோப் வாங்கிட்டு வரேன், 10 ரூபா வாங்கிட்டு வரேன், வைத்து 12 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எனக்கு 2 ரூபா லாபம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இது ஒரு பெரிய ரகசியம் இல்லை. அதே போல் தான் தங்கம் வாங்குறோம், வாங்கின விலையோட விலை அதிகமாக விற்கிறோம், இது லாபம். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே புரியுது. இறங்கும் போது எப்படி லாபம் வரும்? இப்போ இந்த கேள்வி கொஞ்சம் எல்லாருக்குமே புரியாது தான். இந்த இடம் புரியுது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் இது ஹோல்சேல் கடைன்னு மனசில் வச்சுங்க. ஹோல்சேல் அதை மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க. இப்போ ஒரு செங்கல் கடை இருக்குது, செங்கல் வாங்கணும். ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு போகிறீங்க, செங்கல் வாங்கணும். உங்களுக்கு வந்து 1 லட்சம் செங்கல் வேணும். ஆனால் அந்த செங்கல் கடையில் செங்கல் இல்லை. இப்போ போய் கேட்குறீங்க, ஒரு செங்கல் 3 ரூபான்றாங்க. ஒரு செங்கல் 3 ரூபான்றாங்க. நம்ம போய் கேட்குறோம், ஆனால் அவர்கிட்ட செங்கல் இல்லை. ஒத்துக்கிறார், சரிங்க நான் உங்களுக்கு 3 ரூபாய்க்கு தருகிறேன். ஒத்துக்கிட்டாரு. நாளைக்கு காலையில் உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லிட்டு அவர் இப்போ 2 ரூபா 50 காசுக்கு வாங்கி நம்மளுக்கு தந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ லாபம்? 50 காசு லாபம் ஒரு செங்கல் பின்னாடி. 3 ரூபா 50 காசு வாங்கி தந்தா 50 காசு நஷ்டம். புரியுதுல? நம்மளுக்கு தரேன்னு ஒத்துக்கிட்ட விலையோட குறைந்த விலைக்கு வாங்கி தரணும். அதே போல் இந்த மார்க்கெட்டில் தங்கம் இப்போ வந்து 1 கிராம் வந்து 3000 விற்குதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த 3000 யாருக்கா தரேன்னு ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்ம குறைய இப்போ 2500 வாங்கி தந்தீங்கன்னா அந்த 500 ரூபா உங்களுக்கு லாபம். இப்போ 3000 நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா 3500 ரூபாய்க்கு தான் லாபம். அதே 3000 இருக்கும்போது யாருக்கா தரேன்னு ஒத்துக்கவும் முடியுங்க. இந்த மார்க்கெட்ல 2மே செய்ய முடியும். ஏன்னா இது வந்து தனக்கு வந்து சொந்தம் கிடையாது இந்த ப்ராப்பர்ட்டி, அதனால கமிஷன்ங்கிறதுனால மட்டும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எப்பவுமே வாங்கி வச்சு விற்கலாம். யாருக்கா தரேன்னு ஒத்துக்கிட்டு விலை குறையும் போது வாங்கி தந்தா லாபம், விலை அதிகமாக போது வாங்கி தந்தீங்கன்னா நஷ்டம். அதான் நீங்க வந்து விலை ஏற லாபம்னா யாருக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களோ அவங்களாம் விலை ஏற லாபம். யாரெல்லாம் தரேன்னு ஒத்துட்டாங்களோ அவங்களாம் விலை கம்மி நல்லா குறையுதுன்னு சொல்லிட்டு கீழே வரும்போது அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரு நேர் நம்மளோட இணைந்திருக்காங்க டெல்லியில இருந்து. விக்டர், வணக்கம் சார், உங்க கேள்வியை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்வியை கேட்கலாம் சார். மேடம், இல்ல கமாண்டிட்டியுமே எந்த பொருள் மேல எவ்வளவு பைசா அதிகமா போட்டா எந்த நேரத்துல லாபம் கிடைக்கும் மேடம்? எந்த பொருள் மேல எந்த டைம்ல போட்டா எப்படி லாபம் கிடைக்கும் கேட்கிறார். ரொம்ப ஒரு சூட்சமான கேள்வியா இருக்கு. இதுதான் கொஞ்சம் ரகசியம். இது எல்லாருக்கும் புரியாத ஒரு விஷயமே தான். ஒருத்தர் ஒரு பொருள் அவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் ஒரு 9 பொருள். இது காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மார்க்கெட் வந்து காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு வந்து 12 மணி வரைக்கும் இருக்குது, 11:30 மணி வரைக்கும் இருக்குது இந்த மார்க்கெட்டு. அதாவது நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு யாருமே ஈடுபடலாம் இதில். காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 சார் நான் வேலைக்கு போகிறேனே 6 மணிக்கு விட்ருவாங்களே, 6 மணிக்கு வந்து ஈடுபடலாம். இது 1 மணி நேரம் ஈடுபட்டால் போதும். நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம். வீட்டில் இருந்துட்டு ஒரு லேப்டாப் மூலிமா ஆன்லைனில் அது தெரியும், அந்த விலையை வாங்கிக்கலாம், அந்த விலைக்கு விற்றுக்கலாம். வாங்குற விலைக்கு விற்கவும் முடியும். யாரும் வாங்கலாம் அப்படிலாம் கிடையாது. அங்கே ஒரு விலை போயிட்டே இருக்கும். வாங்குற விலையோட ஒரு ரூபாய் குறைவாக விற்கிற விலையும் இருக்கும். அதனால் அந்த விலைக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் எப்போ வேணுமாலும் விற்றுடலாம், வாங்கலாம், வைக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்க விலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மாறுதில்லை, ஒரு செகண்ட் மாறும். இங்கே தங்க வெள்ளி எல்லா பொருளுமே ஒரு செகண்டுக்கு மாறும். அந்த ஒரு செகண்டுக்கு நம்ம வாங்கி நம்ம விற்றுக்கிட்டு வெளியே வந்துடலாம். இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பிஸ்னஸில் ஈடுபடுறதுக்கு வந்து செபி கிட்ட நம்ம அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னெல்லாம் ஆவணங்கள் தேவைப்படும், இல்லை சேரத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேரணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேன் கார்டு வேணும். இதுக்கு யார் பேன் கார்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடணும். அப்படி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாயில் ஒரு 10 நாள் கேப்பில் உங்களுக்கு கிடைத்திடும். அது பதிவு பண்ணி எடுத்துக்கணும். பேன் கார்டு இருக்கணும். அப்புறமேட்டு ஒரு ஐடி ப்ரூஃப்
ஐடி ப்ரூஃப் இருக்கணும், அப்புறமேட்டு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். ஒரு பேங்க்ல தேசியமயமாக்கட்ட வங்கியாக இருக்கட்டும் இல்லை தனியார் வங்கியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வங்கியில் நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்கணும். இந்த பணம் இந்த வங்கி மூலியமாக தான் உள்ளே போகும், இந்த வங்கி மூலியமாக உங்கள் கைக்கு திருப்பி வரும். இந்த 3ம் ஒரு ஃபோட்டோ, இந்த 4 பொருள் இருந்தால் யாருமே இதை ஓப்பன் பண்ணிவிடலாம். இப்போ நம்ம ஆரம்பத்திலே நம்ம நேயர்கள் கேட்கும்போது ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தார். இது வந்து உள்நாட்டில் உள்ள அந்த நிலவரம் வச்சு இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதா, இல்லாட்டி வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலவரம் வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதான்னு, அதுக்கு என்ன சார் பார்த்து? இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் என்பது உலக சந்தை, உலக பொருள், அதாவது உலக பொருள் பணம். உலகத்துக்கு ஒரு பொருள் இருக்குதுன்னா டாலரோட தங்கம் தான் மெயினாக இருக்குது. அதனால் உலகத்தை வச்சு தான் இந்த மார்க்கெட் இருக்குது. அதனால் டாலர் மெயினாக, டாலருடைய ரேட்டுக்கும் தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு தான் இந்த மாறுது. ஆனால் உலகத்தினுடைய மூவ்மெண்ட், உலகத்தில் ஏற்படுற இதை வச்சு மாறுபடும். முக்கியமாக டாலருடைய இதை வச்சு, அதாவது டிடிஎஸ்னுவோம், டிமாண்ட் டாலர் சப்ளை, இந்த 3 வச்சு டிமாண்டு நிறைய இருக்குதா, டாலர் சப்ளை நிறைய இருக்குதா, டாலருடைய விலை என்ன இருக்குது, இந்த 3 வச்சு இந்த விலை ஏற்றம் இருக்கும் நடக்கும். ஒரு நேர் இணைந்திருக்காங்க சென்னையிலேருந்து, ஜனார்தனன். வணக்கம் சார், உங்கள் கேள்வியை முன் வைக்கலாம். சார் நான் வந்து ஒரு சிவில் சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேட்கலாம் சார். அதான் சார், நீங்க லைன்ல தான் சார் இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து உங்க கேள்வி கேட்கலாம். மேடம் நான் சிவில் இன்ஜினியர் மேடம். சொல்லுங்க சார். இப்போ வந்து நான் என்ன நேச்சுரல் ஒர்க் வந்து மார்னிங் போயிட்டு ஈவினிங் மட்டும் தான் நான் வர முடியும். ஓகே. இப்போ நான் வந்து கமாடிட்டியில் வந்து இறங்கணும்னா என்ன மாதிரி எப்படி இறங்கலாம் செய்யலாம், எந்த மாதிரி என்னென்ன இதே அந்த மாதிரி நல்லா இருக்கும்? அவர் வந்து நார்மலாக ஒர்க்கிங் டைம் வந்து இந்த பகலில் போயிட்டு வர ஒர்க்கிங் டைமில் இருக்கார். நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தால் தான் ஒர்க் பண்ணுறவங்க கூட எப்படிலாம் இதில் ஈடுபடலாங்கிறது மாதிரி கேட்குறாரு அவர். கண்டிப்பாக யாருமே இருக்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறது முக்கியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் 5000 சம்பாதிங்க, 50,000 சம்பாதிங்க, 5 லட்சம் சம்பாதிங்க, உங்கள் பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது. நீங்கள் பணக்கார இல்லையான்னு அளவுகோல் எங்கே இருக்குதுன்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எவ்வளோ சம்பாதிக்குது, அதான் உங்கள் பணம் உங்களுக்காக எவ்வளோ பாடுபடுது. இந்த அளவுகோல் தான் உங்களை வந்து பணக்காராக்க போதா இல்லையான்னு. நீங்கள் எவ்வளோ வேணும் சம்பாரிச்சிங்க, பிஸ்னஸ் அதை பணக்கார ஆகிறவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பணக்காரர்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, அது அவங்க பணம் அவங்களுக்காக பாடுபடுது. உங்கள் பணம் உங்களுக்காக எப்போ பாடுபடுது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்க கற்றுக்கணும். அதுவே கிடையாது நம்மக்கிட்ட. சரி, சேமித்த பணத்தை முதலீடு பண்ண கற்றுக்கணும். அதுவும் கிடையாது நம்மக்கிட்ட. முதலீடு பண்ண பணத்தை வியாபாரத்துக்கு கொண்டு வரணும். வியாபாரம் தான் எப்போதும் ஜெயிக்கும். இது வந்து ஒரு வியாபார முறை. இந்த முறைக்கு வர்றது ஈஸி, சுலபம், கற்றுக்கிறதும் ஈஸி. இது நம்ம சம்பாதிக்க பணத்தை வச்சு எப்படி திரும்ப சம்பாதிக்கிறதுங்கிறது மாதிரி சொன்னீங்க. இது கேட்டால் எல்லாருக்குமே ஒரு ஆசை எழும். இந்நேரத்தில் நம்ம இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துலையும் இருக்கும். என்னெல்லாம் ரிஸ்க் இதில் இருக்குது, அதில் எப்படிலாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு நல்ல விஷயமா இது வந்து எடுத்துகிட்டு போகலாம். என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ தங்கம் 25 லட்ச ரூபான்னு சொன்னேன் நான், நல்லா இருந்துச்சு. அதை நம்ம ஒரு குறைந்த 1 லட்சத்துக்கு வாங்கலான்றோம். அப்போ நம்ம 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு 25 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கேம் விளையாடுறோம். அப்போ அதனுடைய ஏற்றம் இறக்கும் இந்த 1 லட்சத்தை நிறைய பாதிக்கும். 25 மடங்கு சதவீதம் இதை பாதிக்கும் நம்ம பணத்தை. அது 25 மடங்கு நம்ம தோக்கிறது வாய்ப்பு இருக்குது, 25 மடங்கு ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கிற மாதிரி 25 மடங்கு தோக்கிறது, நம்ம காசு லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதில் சரியான பயிற்சி எடுத்துக்கிட்டு, பயிற்சி ஒரு தோக்குறோம் இல்லை பயம் வருது அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல. இப்போ கார் ஓட்டுறது எவ்வளோ ஈஸினா, சாதாரண சின்ன சின்ன பசங்களாம் ஓட்டு போகிறாங்க. ஆனால் நிறைய பெரியவங்க கூட கார் ஓட்டுறது பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலையோ புரியலையோ அதில் தான் பயம் வரும். ஒரு பயிற்சியோட ஒரு விஷயத்தை அணுகுனீங்கன்னா, அது இது வந்து சுலபமான முறை. சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அணுக முடியும், வீட்டில் இருந்து செய்ய முடியும். இது போல ஒரு பயிற்சி எடுத்துட்டு நீங்கள் உள்ள போனீங்கன்னா அந்த பயம் இருக்காமல் போயிடும். அது ஒரு நேர் இணைந்திருக்காங்க, ஈரோடிலிருந்து பாலாஜி. வணக்கம் சார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை முன் வைக்கலாம் சார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க 1 கிலோ தங்கம் வந்து 1 லட்ச ரூபா வச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம 1 லட்ச ரூபா வச்சுட்டு வாங்கி நம்ம ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வச்சுருந்தோம்னா அதோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தானே கிடைக்கும். இப்போ மற்ற இதை இன்வெஸ்ட் பண்ணுறதோட இப்போ இதில் வந்து 1 லட்ச ரூபா போட்டு 1 கிலோ தங்கம் வாங்கும்போது ஒரு 15 வருஷம், இப்போ 2015 இப்போ 2030 முடிக்கு நம்ம வச்சுருந்தோம்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தானே. அப்போ வந்து 1 லட்ச ரூபா முதலீடுக்கு வந்து வேறு எதுலேயும் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஏன்னா கோல்டு வந்து கிராஜுவலாக ஒரு 8% வந்து கிடைச்சாலும் உங்களுக்கு அதிகமான வேற எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட இதில் பெட்டராக இருக்கும். இதோட ஐடியா எனக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் ஒரு புரிதல் வச்சிருக்காரு, என்னன்னா 15 வருஷத்துக்கு வச்சிருக்கலாங்கிற மாதிரி. இது சரியானதா சார்? இல்லை, கண்டிப்பாக உண்மையான பார்த்தீங்கன்னா நல்லது தான். தங்கம், அதாவது நிலம், ஃபஸ்ட்டு நிலம் வந்து நல்ல முதலீடாக இருக்குது. ஆனால் நிலத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, உங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்காது. அதாவது நீங்கள் நினைச்சப்ப பணம் என்பது வளரணும், பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுக்கு நினைச்சப்ப கிடைக்கணும். நினைச்சப்ப கிடைக்கல, இப்போ உங்ககிட்ட 1 ரூபா இருக்குது, ஆனால் 100 வருஷம் கழிச்சு கிடைக்கணும். அதனால் என்ன லாபம்? பணம் வந்து வளரணும், பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுக்கு நினைச்சப்ப கிடைக்கணும். இந்த நிலத்தில் முதலீடு பண்ணும்போது லாபம் நிறையா இருக்கும், பேங்க்கில் போடும்போது பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் லாபம் கம்மியாக இருக்கும். நிலத்தில் போடும்போது லாபம் அதிகமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு நினைச்ச நேரத்தில் விற்க முடியாது, அது இழுக்கும்.
மூணாவது, இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் லிக்விடிட்டி உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும், லாபமும் நீங்கள் சொன்னதோட அதிகமாகவும் லாபம் கிடைக்கும். சரியான முதலீடு சரியான இது பண்ணும்போது, உதாரணமாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ தங்கத்திற்கு சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா 15 ரூபா ஒரு கிராமுக்கு ஏறி இறங்கிட்டு. நம்ம வந்து 1 கிலோ தங்கம் வாங்க முடியும்னு சொன்ன 1 லட்ச ரூபா வச்சுட்டு 1 கிலோ தங்கம் வாங்க 3000 பேருக்கு இருந்துச்சுங்களா தரமே இன்றைக்கி ரேட்டு வாங்கிட்டீங்க காலையில், சாயங்காலத்துக்குள்ள ஒரு 3010 ரூபா போகுது. அப்போனா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு 10 ரூபாய் லாபம். அப்போ 1000 கிராம் வாங்கியிருக்கிறோம், நம்ம 1000 கிராம்னா 10,000 லாபம். 10,000 அன்றைக்கி நைட்டே வந்துடும், ஒரு மாதம்லாம் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் என்ன ஒரு ரிஸ்க்கு, இதில் ரிஸ்க் என்னென்னா அதே 10 ரூபா இறங்கிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஒரே நாளில் 10,000 நஷ்டம். ஆனால் என்ன ஒன்றுனா நீங்கள் விற்கணும்னு அவசியம் இல்லை, வைத்திருந்து நாளைக்கு மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ என்னைக்கு 3000க்கு மேலே வருது அன்றைக்கி விற்றா லாபம், என்னைக்கு 3000க்கு கீழே விற்றீங்கன்னா நஷ்டம். அதே போல் 3000 இருக்கும்போது யாருக்கா தரேன்னு ஒத்துக்கிட்டீங்க, அப்போ கீழே போக லாபம், மேலே வர நஷ்டம். மேலே வந்துருச்சா கீழே இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்களுக்கு வாங்கி சப்ளை பண்ணோம். இதெல்லாம் ஆன்லைன் நடக்கும், யாருக்கிட்டையும் நம்ம போய் நிற்கலாம் தேவையில்லை. நிச்சயமா இன்னைக்கு எங்களோட அரங்கத்துக்கு வந்து இந்த பொருள் வணிகம் குறித்து நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கும் அவங்களுக்கு இருந்த சந்தேகத்துக்கும் நிறையவே இன்னைக்கு விளக்கம் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. கண்டிப்பாக பணம் அதை பற்றி பேச நம்ம பயப்படுறோம், பணத்தை பற்றி ஒரு சிறிய புரிதலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, பணத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி. மீண்டும் நாளை உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.